வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் டேட்டாவும் நாளைக்கு பார்த்துருவோம். இன்னைக்கு நான் சொல்லிடுறேங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நேற்றுக்கு நான் இந்த ஸ்விங் லோ வரைக்கும் மினிமம் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கும் மார்க்கெட்டு எக்ஸாக்டா அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும். சரி, இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் ஃபால் தான் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நேற்றே நம்ம இது மேலே போயிட்டு இருக்கும்போதே சொன்னோம், இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை, அதாவது இந்த இடம் முக்கியமான விலையா செயல்படும் சொல்லியிருந்தேன். அதுபடி மார்க்கெட்டு நீங்க அங்க இருக்கும் போது செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நேற்று நான் கொடுத்திருந்த 58 பாயிண்ட்ஸ், அதாவது ஓப்பன்ல இருந்து 58 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தேன். அதை ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும் போது நீங்க தாராளமா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் சைடு மூவ், சுத்தமா எந்த இடத்துலயும் கரெக்ஷன் இல்லை, சின்ன சின்னதா ஒரு புல் பேக் ஆகுது. பிரீமியம் இல்லாதது பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். எகெயின் ஃபர்தரா வந்து பெரிய அளவுல ஃபால் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ப்ரீமியம் லெவல் பார்த்துருவோம். நான் இன்னைக்கு எடுத்த ப்ரீமியம் 24,300 கால் ஆப்ஷன். 234க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் 234ல இருந்தாங்க. புட் ஆப்ஷன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு மினிமம் டார்கெட்டுங்கிறது 315 மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுருந்தோம். ஆனால் அதே போல் இங்கே வந்து 170 தான் வச்சுருந்தோம். இதெல்லாம் மார்க்கெட் எங்கேயோ எப்போ உடைச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன்ல நல்ல ப்ரீமியம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது நியர்பை 500 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு அது தேவையில்லை. இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சாலே நல்ல ப்ரீமியம் தான். இதுதான் டெய்லி மார்க்கெட்டுடைய மூமெண்டம். அதுக்கு மேலே போனது நமக்கு தேவையில்லாதது. சரி, ஓகே. நான் நேற்று ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தது என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்க. 24,350 கால் ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 248க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 258ல இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்தரா வந்து நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பர்பிளுக்கு கீழே போயிட்டா இந்த டைரக்ஷனையே மறந்துறது நல்லது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்கு கீழே எல்லாம் போயிட்டா எந்திரிக்காதுங்க, அவ்வளவுதான். இதை நேற்று லோவை கட் பண்ணும்போது ஃபர்தரா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இதுவே புட் ஆப்ஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா எடுத்த உடனே வந்து இப்படிலாம் போகல. 220ல வந்து நேற்று லோல வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு தான் வந்து இன்னைக்கு 323 அப்படிங்கிற பிரைஸுக்கு க்ளோஸ் வச்சுட்டு, இந்த க்ளோஸ் வச்சாலே நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நான் பல முறை என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் இந்த விலைக்கு கீழே ஓபன் ஆகிற கேண்டில் எப்ப இந்த விலையை தாண்டுதோ தாராளமாக நீங்க இந்த இடத்துல இப்படிதான் பை பண்ணணும். இதை நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு விலையை வந்து ட்ரிகர் பண்ணுனா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். அதுவே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு கீழே ஒரு க்ளோஸ் கிடைச்சிட்டு திரும்பவும் அந்த விலைக்கு கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் இதுக்கு மேல போக முடிஞ்சதுன்னா மார்க்கெட் திரும்பவும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு போகும். இப்படிதான் நீங்க எடுக்கணும் எப்பவுமே ட்ரேடு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ். நேற்று ஹைக்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே புல்லிஷ் மொமெண்டம் ஆயிருக்கு. ஓகே, நம்ம நேற்று எடுத்த ஸ்ட்ரைக் இதுதான். ஓகே, இதுல வந்து நல்ல ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. புட் சைடில் ஒன் சைடு மூமெண்டமா இன்னைக்கு நடந்திருக்குங்க. ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. கொஞ்சம் டைம் இல்லை, நான் ரொம்ப பிரீஃபா எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது இல்லை. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்னபடி வந்து 308ல இருந்து கரெக்ஷன் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு 300 நேற்றும் தொடலை, இன்னைக்கும் தொடலை. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து கீழே இறங்கியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுன்னு எல்லாரும் டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் மட்டும் தயவு செய்து வாங்கி வச்சிடாதீங்க. மார்க்கெட்டை எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விட எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் வந்து கீழே இருந்து போகுது அப்படின்னா அவருடைய லோல இருந்தே என்ட்ரி எடுத்தீங்கனாலே நல்ல பிரீமியமாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
இவர் லோவுக்கு இன்னைக்கு வரல. புட் ஆப்ஷன் மிட்ல இருந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டாரு. ஓடிஎம்லாம் கிட்டத்தட்ட லோவை கட் பண்ணி தான் வந்துட்டு போனாங்க. நல்லாவே பிரீமியம் கிடைச்சது அதுல எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லோவுக்கு வந்து போறது தான் மார்க்கெட்டா இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி கால் ஆப்ஷன் அவருடைய லோல இருந்து என்ட்ரி எடுக்க வாய்ப்பு அதிகம். இதை நான் வந்து நீங்க நாளைக்கு இதை செக் பண்ணி பார்த்து என்ட்ரி எடுங்க. பிளைண்டா போய் எடுக்காதீங்க. லோவை கட் பண்ணிட்டா புட்டு வந்து ஹைய பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் 3 மினிட்டோ 5 மினிட்டோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. லோவை கட் பண்ணி லோல இருந்து உள்ள வந்துட்டாலே வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆயிரும் நாளைக்கு. ஒருவேளை லோவை கட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 6 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. சரிங்களா? அப்போ லோவை கட் பண்ணக்கூடிய நேரத்துல புட் ஆப்ஷன் ஒரு ஹைய பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்து ஹைய பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்தாதான் புட் ஆப்ஷன் போகும்னு அர்த்தம். இதை நல்ல கவனத்துல வச்சுட்டு என்ட்ரி எடுங்க நாளைக்கு. ஓகே, நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 23,000 இயர்லியில இருக்கக்கூடிய செகண்ட் சப்போர்ட் 782 அல்லது 735 வரைக்கும் கூட நாளைக்கு வரலாம். நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 121 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட இருக்கு. ஸோ அதனால பிளைண்டா வந்து புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. எல்லா நாளும் வந்து இன்னைக்கு போன மாதிரி நடக்காது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக் போட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி மார்க்கெட்டை ஓட்டிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து கிளாரிட்டியா அப்படியே ஒரு சைடே மார்க்கெட் மொமெண்டம் ஆயிருக்கிறதுனால காலையிலேயே எடுத்துட்டா நமக்கு ப்ராஃபிட் ஆயிரும் நினைச்சிட்டு எடுத்துறாதீங்க. ஒரு 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. சரிங்களா? 735 வரைக்கும் ஒரு முக்கியமான சப்போர்ட். இதை உடைக்கக்கூடிய பட்சத்துல 504ங்கிறது நான் அடிஷ்னலா இப்ப நான் மிட் பாயிண்ட் போட்டிருக்கிறேன். அதாவது 735க்கும் 273க்கும் மிட் பாயிண்ட் வந்து 504ங்க. ஸோ அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 504. ஒருவேளை மார்க்கெட் வந்து இதை உடைக்கக்கூடிய பட்சத்துல கீழே கூட வர்றதுக்கு வாய்ப்புகளாக அமையலாம். சரிங்களா? ஓகே, இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 966க்கு மேல இந்த பிரைஸ் வந்து நாளைக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். இதுக்கு மேல போகும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்விங் ஹையை கூட எடுக்கலாம். 24,022 18 அல்லது 22ன்னு எடுத்துக்கலாம். அந்த இடம் நாளைக்கு இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்விங் ஹையை எடுத்துக்கோங்க. இப்படிதான் வந்து நாளைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இந்த ஹை நோட் பண்ணிக்கோங்க. 24,022 அப்படிங்கிற பிரைஸ் இம்பாக்ட் பண்ணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரைஸுக்கு மேல ஸ்ட்ராங்கா போனாதான் இந்த பக்கம் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இதுக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் காலம் மறந்துடலாம். அது ஓப்பனை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதனால இந்த ரெண்டு பிரைஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 966க்கு மேல போனாருன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்விங் ஹையவே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். 121 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் நாளைக்கு நிஃப்டிக்கு இருக்கு. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,900 கால் ஆப்ஷன் 368க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த லோல இருந்து கூட நாளைக்கு என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். 368க்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 23,850 புட் ஆப்ஷன் 172க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதெல்லாம் நாளைக்கு ஓப்பன்லயே இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. இதனுடைய முக்கியமான பிரைஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்செக்ஸ் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 408 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற 408 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. அதை நீங்க இண்டெக்ஸ்ல போட்டுக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்க கூட டிராவல் பண்ணும்போது ஈஸியா தெரியும். இண்டெக்ஸ்ங்கிறது விசிபிலிட்டிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல பிரீமியத்துல எதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? 76,900 கால் ஆப்ஷன் 816க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த பிரைஸ் ட்ரிகர் பண்றாங்களா அல்லது க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு கவனமா வச்சு பாருங்க. முக்கியமான பிரைஸ் சப்போர்ட் லெவல்ங்கிறது 101 and 242ங்க. இதுக்கு கீழெல்லாம் இறங்குச்சுன்னா கண்டிப்பா எந்திரிக்காது கால் ஆப்ஷன். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா இது வந்து 685க்கு மேல போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆனா அதுவே 76,800 புட் ஆப்ஷன் 220க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ் வரும்போது ரெண்டு பக்கம் முடிவெடுங்க.
இதெல்லாம் முக்கியமான பிரைஸ் செயல்படுங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளை எக்ஸ்பைரி இருக்கு. எக்ஸ்பைரி பிரீமியம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் நிஃப்டியில் 32 rupees அப்படிங்கிற ஐடியல் பிரீமியம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. சென்செக்ஸுக்கு 60 rupees அப்படிங்கிறது ஐடியல் பிரீமியம். இதெல்லாம் மைண்டில் வச்சு கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நான் அதை பற்றிலாம் நான் இன்னும் இப்போது ஃப்ரீயாக இல்லை. ஸோ அதனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல. இதை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்கள். சிஸ்டம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குங்கிறதையும் பார்ப்போம். நான் எல்லாத்தையும் கவனிக்க முடியல, ஒரே நிமிஷங்க. 250 கால் ஆப்ஷன், இதுக்கு நான் வந்து ஆப்ஷன் டிசைடர் போட்டாலே எனக்கு இங்கே பாருங்க 237ல் ஒரு பை கொடுத்தது, அவ்வளோதான். திரும்பவும் அந்த பை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. இது 3 மினிட்டாக மாற்றினீங்கன்னா இன்னும் நிறைய நீங்கள் வரக்கூடிய ஸ்விங்ல எல்லாம் வந்து அதுவே வந்து பை எடுத்து கொடுக்கும். அதுதான் மார்க்கெட். அதாவது ஸ்விங்கை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இதுவே 3 மினிட்டாக மாற்றினீங்க அப்படின்னா அடிஷ்னல் பை வருங்க. இந்த இடத்துல 3 மினிட்ல வரல, 5 மினிட்ல வந்திருக்கு. இந்த பையே வந்து நேற்றுக்கு கொடுத்த பையை இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்குது. நல்லா பாருங்க, 3 மினிட்டோடைய லோல இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ அழகா போயிருக்குன்னு. 5 மினிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லோவுக்குள்ள வந்தது தெரிஞ்சிருக்காது. 3 மினிட்டுக்கு உள்ள வந்து இந்த லோவை கட் பண்ணி உள்ள வரும்போது புட் ஆப்ஷன் உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். டார்கெட் ஹையிங்க. ஹையிலே இதே மாதிரி தான் பிரேக் அவுட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு திரும்பவும் அந்த விலைக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மேலே போனாங்கன்னா வரவே மாட்டாங்க. இவ்வளோதான். இப்படிதான் நீங்கள் மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுங்க. இதே வந்து ட்ரெண்ட் டிசைடரில் என்ன பை வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சின்ன சின்ன கரெக்ஷன், அதாவது சின்ன சின்ன இடத்துல கூட இங்கே பை வந்துருங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டிசைடரில் ஈஸி பைங்க. அதாவது 219க்கு ஒரு பை வந்திருக்கு காலையில் 9:21க்கே. அந்த பை வந்து இன்னைக்கு நல்ல ஒர்க் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் சொல்றது, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்றேன். இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 11 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானதுங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ். இதே மாதிரி நாளைக்கு கால் போக வாய்ப்புகள் அதிகம். எங்கே ஓப்பன் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் நமக்கு தேவையில்லை. இந்த லோவை கட் பண்ணால் கால்ல இருந்து வெளியில் போயிருங்க. அப்போ புட்டு வந்து ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன். இந்த இண்டிகேட்டர் யாருக்காவது தேவைன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஒரு 5 days ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.